இலங்கையில் இருக்கும் செய்தியாளர் அருண் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். அருண், இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை போலீசார் எது மாதிரியான விசாரணையை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள்? இந்த சம்பவம் எப்படி அம்பலமாயிருக்கிறது? இதுவரைக்கும் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இது இலங்கையில் இது போன்ற ஒரு தாக்கத்தை மருத்துவ துறையில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆம், தற்போது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை. இலங்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான வைத்தியசாலைகளில் மறைமுகமான முறையில் சட்ட விதிகளுக்கு மீறிய வகையில் இந்த மாற்று சத்திர சிகிச்சை இடம்பெற்று வருகின்றதை பல்வேறு விசாரணைகளினூடாக நமக்கு அறிய கிடைக்கின்றது. அதே போன்று இந்த சத்திர சிகிச்சையில் பல்வேறு வைத்தியர்கள் சட்ட விதிமுறைகளை மீறி ஈடுபட்டுள்ளமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இலங்கை வைத்திய சங்கத்தினர் தங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இந்த விஷயத்தில் இந்த விடயத்தில் தலையீடு செய்துள்ளவர்களை கைது செய்வதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, கைது செய்வதற்கு தாங்கள் பூரணமான ஒத்துழைப்புகளை வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று பாதுகாப்பு பிரிவினர் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன, அதே போன்று சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் பாலித்த மைப்பால ஆகியோரினால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய இந்த விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பாலித்த மைப்பாளர் அவர்கள் போலீஸ் மா அதிபர் என்.கே. இளங்கோவனை சந்தித்து பாரிய அளவிலான பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு ஆதாரங்களுடன் பல்வேறு வகையிலான முறைப்பாடுகளை முன்வைத்திருக்கின்றார். அந்த முறைப்பாட்டிற்கு அமைய தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் இந்தியாவிலிருந்து சட்ட விதிகளை மீறி, விசா விதிமுறை நடைமுறைகளை மீறி வருகை தந்திருந்த 8 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் கொழும்பின் வெள்ளவத்தை பகுதியில். இந்த 8 பேரிடமும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளினூடாக சட்டவிரோத ஆவணங்கள், அதாவது முறைகேடான ஆவணங்களும் முத்திரைகளும் அவர்களிடம் மீட்கப்பட்டிருந்தன. இதன் பிரகாரம் இவர்களும் இந்த சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சைக்காக இலங்கைக்கு வருகை தந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்ததை அடுத்து தொடர்ச்சியாக அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்களிடம் வைத்திய பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனினும் போலீசார் தரப்பிற்கு இதுவரை அந்த வைத்திய அறிக்கைகள் கிடைக்கவில்லை என போலீசார் எமக்கு இன்று அறிவித்திருந்தனர். தற்போது இந்த நிலைமையில் தான் இந்த மாற்று சத்திர சிகிச்சை நடவடிக்கை இலங்கையை பொறுத்தவரையில் விசாரணைகளும் இவ்வாறு தான் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அருண், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த முறைகேட்டில் அங்குள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அது குறித்து எது மாதிரியான விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருகிறது? ஆம், நிச்சயமாக உள்ளகத்தில், அதாவது இங்கு வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்ற வைத்தியர்களின் சங்கம் ஒன்று இருக்கின்றது. அவர்களும் போலீசார் தரப்பில் முறைப்பாடு செய்திருக்கின்றனர். அதே போன்று சுகாதார அமைச்சு தரப்பில் சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் பாலித்த மைப்பால வேறு விதமாக வைத்தியர்களை விசேடமாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை போலீசாருக்கு முன்வைத்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் வைத்தியர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக போலீசாரின் கண்காணிப்பின் கீழ் உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அது குற்றப்புலனாய்வு பிரிவினரும் இந்த வைத்தியர்களை தனித்தனியாக விசாரணை செய்து வருகின்றமை அறிய முடிகின்றது.